எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறான். ஹவு ஹி யூசஸ் த அத்தாரிட்டி. ஒருத்தனை வாடுற வரான், போ என்றால் போகிறான். அப்படின்னா எனக்கே இவ்வளோ அதிகாரம், நான் 100 பேருக்கு தான் அதிபதி, எனக்கே என் பாஸ் சீசர் இவ்வளோ அதிகாரம் கொடுத்துருக்கும் போது, ஆண்டவரே வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நீர், உமக்கு 3 வார்த்தைக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்கும். திஸ் இஸ் வாட் இஸ் ட்ரைங் டு டெல். எவ்வளோ அதிகாரம் இருக்கும். அதனால ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க சொன்னால், ஏன்னா நீங்கள் என் வீட்டுக்கு இதெல்லாம் என்னால் தாங்க முடியாது. ஏனென்றால் நீ யாருன்றதை நான் பார்த்துட்டேன், தேவனுடைய குமாரனை பார்த்துட்டேன் நான். அதுதான் அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. இதுதான் ஹையஸ்ட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த். இன்றைக்கும் பாருங்கள், நம்ம ஆளுங்க இந்த ப்ரேயர் செய்துகிட்டே இருப்பாங்க, ஓடுவாங்க, தூக்கிட்டாங்க ஓடுவாங்க, இங்கே ஓடுவாங்க. இல்லை, உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது, நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அதிகாரம் இருக்குது. ஸ்பீக் டு யுவர் ஓன் ப்ராப்ளம்ஸ். இயேசு மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போன்று சொல்லுன்னு சொல்லி உனக்கு தான் கொடுத்துருக்காரு அதிகாரத்தை. அதை வேற யாருக்கும் கொடுக்கல. நம்ம தான் மலையை பார்த்து பேசணும். நம்ம மலை நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மலை இருக்கும். ஒவ்வொரு மலையும் பார்த்து பேசணும். அது ஃபைனான்ஷியல் மலையாக இருக்கலாம், இல்லாட்டி வேறு மலைகளாக இருக்கலாம், வியாதி என்ற மலையாக இருக்கலாம், இல்லை வேதனை என்ற மலையாக இருக்கலாம், கஷ்டம் என்ற மலையாக இருக்கலாம், ஏதாவது ஒரு மலை. பட் we should know how to talk to the mountain. அவ்வளோதான். பட் ஃபெய்த் உருவாகிற இடம் இருதயம், அதை வெளிப்படுத்துகிற இடம் வாய். இதை ஃபெய்த்தை இப்போ எந்த மாதிரி ஃபெய்த்தை, இப்போ இந்த கேஸ் ஸ்டடியை பார்ப்போம். ஆண்டவரே ஏனோ தானோன்னு இருக்கிறேன் நான், இப்படி சொல்லியிருக்கலாம். அந்த 100க்கு அதிபதி, நான் ஒரு 100க்கு அதிபதி, எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது, எனக்கு இஷ்டமான வேலைக்காரன், அவனை ரொம்ப விரும்புகிறேன், நான் என் பையன் மாதிரி வச்சுருக்கிறேன். நம்ம ஜோம் பண்ணும்போது இப்படி தான் ஜோம் பண்ணுவோம். நம்ம இது பண்ணும்போது இப்படி தான் பண்ணுவோம். எனக்கு பிரியமான வேலைக்காரன். ஆகவே ஆனால் வாருங்க, புடைச்சா புடைக்கட்டும், புடைக்காட்டி போட்டும். இல்லாட்டி ஏதோ ஒன்று பண்ணுங்க. டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டாங்க. இந்த ஜபம் எப்படி இருக்கு, இந்த ஜபம் எப்படி இருக்கு, இது கேட்கும்போது ரிசல்ட் வந்துருச்சுன்னு தெரியும். நம்மளுக்கே தெரியும். நம்ம இப்படி ஜெபம் பண்ணும்போதே சந்தேகமாக ஜெபம் பண்ணுறோம். Faith doesn't work with emotions. Faith works under authority. இதெல்லாம் கேட்குற மாதிரி இருக்குது. ஒரு சான்ஸ் கொடுங்க பிரதர். நம்ம கிறிஸ்தவ பாஸ்டர்களை கூட உங்கள்கிட்ட அதிகாரம் இருந்துச்சுன்னா தன்னாட கத்தை எடுத்து ஒன்று தூக்க போகிறாரு. இதை விட்டு சான்ஸ் கேட்டுட்டு அலைஞ்சிட்ருக்கிறேன். யோசனை பண்ணுங்க. பைபிளை வேதத்தை வாசிங்க. தானியலுக்கு ஒரு சான்ஸ் கர்த்தர் கொடுக்குறாரு. கர்த்தர் தான் கொடுத்தது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை லபக்குன்னு பிடிச்சிக்கிட்டாரு. அந்த ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வந்தது. அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை கொடுக்கறதுக்கு வேறு யாராவது முடியல. அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை கொடுக்கறதுக்கு ராஜா அவனிடத்துல தான் போக வேண்டியதாக இருந்துச்சு. அதை செட் பண்ணுற ஆண்டவர் செட் பண்ணும்போது we should know our timings, our seasons. இது தெரியாமல் நம்ம புலம்பி நீங்கள் என்ன தான் ஜெபம் பண்ணுங்க நடக்காது. Some people will start dictating terms to the Lord. அவர் பாட்டுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. நம்ம உட்காந்துட்டு என்ன பண்ணிகிட்ருப்போம், சுத்தமாக இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க.
பேசுன்னு தான் சொல்ல. மலையை பார்த்து பேசு, ப்ராப்ளத்தை பார்த்து பேசு, வியாதியை பார்த்து பேசு, நஷ்டத்தை பார்த்து பேசு, கஷ்டத்தை பார்த்து போன்று சொல்லு. அவ்வளோதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் மழையும் பெருசாக வர்ணிக்கிறோம். அது எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு சொல்லிட்டு நம்ம மற்றவங்களுக்கு செய்தி சொல்கிறோம், ஆண்டவருக்கும் சேர்ந்து சொல்லிடுறோம். இப்படி இருக்கும்போது ஒரு வேலையும் நடக்காது. அப்புறம் ஆண்டவர் ஜெபம் பண்ணியிருக்கேன், ஆண்டவர் வெயிட் பண்ண சொன்னாருன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லுவான். இல்லாட்டி என்ன சொல்கிறது, பதிலே சொல்ல மாட்டேன்றாரு. கர்த்தர் எல்லாத்தையும் இங்கே கொடுத்துட்டாரு. அத்தாரிட்டி, எவ்ரிதிங். He has died on the cross and given the authority. கம்ப்ளீட்டாக இந்த கமான் எடுத்துக்கோ, சபையை பழைத்து போ. நீ உனக்கு எவ்வளோ அதிகாரத்தையும் கொடுத்துட்ட. You can create everything. You can create a kingdom. You can create a destroy a kingdom. You can do everything. But சபை ஒன்றும் பேசாமல் உட்காந்துருக்குது. சபை பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறது. They don't use the authority. அதுதான் இந்த 2 சம்பவங்களும் எடுத்து காமிச்சேன். Daniel used his authority. God given authority. அவருக்கு கொடுத்துருக்க டேலண்ட் எடுத்து, ராஜாவே உனக்கு என்ன சொப்பனம் அர்த்தம் வேணும்டா, நான் சொல்கிறேன் வா. நேராக போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், சான்ஸ் ஒண்டி கொடு, 2 நாள் 3 நாள் சான்ஸ் கொடு, நான் உனக்கு வெளிப்படுத்துகிறேன். உடனே அன்றைக்கி ராத்திரியே வெடி வந்துச்சு. அடுத்த நாள் போய் சொல்லியாச்சு, இதுதான் சொப்பனம், இதுதான் அர்த்தம். நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது நமது விசுவாசத்தை எப்படி பயன்படுத்துவது. இதில் டே டு டே லைஃப்பை கொண்டு வந்து எதுக்கு சொருகிறோம்? விசுவாசத்தில் டே டு டே லைஃப் தான் ப்ராப்ளம் தான் இருக்குதுன்னு தெரியுது. ஆனால் அதையே கொண்டு போய் பேசி 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 அந்த மலை பெருசாக்குறோம். இதெல்லாம் விட்டுட்டு அவர் சொல்கிறதே செய்யுங்க. அதான் மரியாள் சொல்லிட்டு போயிட்டான் யோவான் 2ஆம் அதிகாரத்தில். அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி செய்யுங்க. Exactly do what as he says. Today our lesson is do as he says. நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு செய்ய வேணாம். செய்தால் நம்மளுக்கு தான் பிரச்சனை வரும். ஏனென்றால் ப்ராப்ளத்தை வளர்த்து கொண்டே போவோம். ஐயோ என் தேவன் எனக்கு இது பண்ணுது, எனக்கு இது பண்ணுது, அது பண்ணுது. இல்லை, rebuke the demon out. சூழ்நிலை பார்த்து பேசு, பிசாசை பார்த்து துரத்து. பிசாசுகளை துரத்துங்கள் அப்படின்னு சார். பிசாசுக்கிட்ட போய் கொஞ்சிட்டு இருக்க வேணாம், கெஞ்சிட்டு இருக்க வேணாம். நமக்கு அத்தாரிட்டி இருக்குது, வெளியேனா போகணும், அவ்வளோதான். இந்த அத்தாரிட்டி இருக்குதுன்னு முதல்ல நீங்கள் உங்களுக்கு நம்பணும். அதுதான் ஃபெய்த். எனக்கு என் தேவன் அத்தாரிட்டி கொடுத்துருக்கிறாரு, இதை நான் விசுவாசிக்கிறேன். தேவஜனமே, ஒரு சின்ன சின்ன காரியம்தான் இந்த காரியங்கள், ஆனால் எவ்வளோ அர்த்தத்தை கொடுக்குறது பாருங்க. இதை பிடித்து கொண்டு இயேசு மலையை பார்த்து பேசினார், பேச சொன்னார். அத்திமரத்தை பார்த்து பேசினார், குஷ்டரோகியை பார்த்து பேசினார், நூற்றுக்கு அதிபதி பார்த்து பேசினார். நீ போகலாம், அவன் சொன்ன உடனே பதில் சொன்னோடனே நீ போகலான்னு உன் சுகமாயிடுச்சுன்றாரு. இது அதிகமாக இன்னொரு நாள் படிப்போம். இப்பொழுது இதை கொஞ்சம் let us go and ponder in the house. இப்போ உட்காந்து இன்றைக்கு படுக்க போகிறதுனால கொஞ்ச நேரம் தியானிப்போம். என்னடா இந்த ஆள் இப்படி சொல்கிறாரு, நம்ம தான் சர்ச்சுக்கு போகிறோமே, பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறாரு, அதெல்லாம் இருக்கட்டும். நீ என்ன நினைக்கிற?
யூ பாண்டர் ஓவர் இட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜெபித்து முடிப்போம். தகப்பனே, என்னோட ஸ்தோத்திரிக்கிறேன். விசுவாசத்தை பற்றி சிறிது காரியத்தை அவர்கள் மனசில் போட்டிருக்கிறேன். ஒரு விதையை போல போட்டிருக்கோம். அவர்கள் அதை புரிந்து கொண்டு சிந்தித்து யோசனை பண்ணி காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ச்சி பண்ணி அவர்கள் வெற்றிகரமாக ஜீவிக்க தேவனாய் கர்த்தர் கிருபை தாரும். உமது நாமத்துக்கே துதி கன மகிமை செலுத்துகிறேன். கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரும் இதை நன்றாக பிடித்துக்கொள்ள கிருபை தாருங்கள். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால்.